எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்து அதே போல எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருந்து 2 கோடி உறுப்பினர் சேர்த்திருக்காங்க. 17 லட்சம் உறுப்பினர் தலைவர் இருக்கும்போது 1.5 கோடி உறுப்பினர் அம்மா வளர்த்தார்கள். இன்னைக்கு 2 கோடி உறுப்பினருக்கு மேல். மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய இயக்கம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு என்று கருத்து திரும்பி போடுறாங்க. நம்முடைய கட்சி 20% வாங்கும், 18% வாங்கினால போடுறாங்க. எவ்வளவு பெரிய இயக்கம்! உலகத்திலேயே 7வது இயக்கம், இந்தியாவில் பெரிய இயக்கம், தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம். நம்ம கட்சி மாதிரி யாரும் பக்கத்திலே வர முடியாது. தனித்தனியா போட்டி போட்டா திமுக எந்த கட்சி பக்கத்தில் வராது. நம்ம தான் பெரிய கட்சி. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஊடகங்களை பத்திரிகையை கட்டுப்படுத்திக் கொண்டு மிரட்டப்பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் தவிர அதிகமான ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிபணிந்து இந்த ஆட்சி 3 வருஷம் எதுவுமே பண்ணல. எந்த திட்டம் நடக்கல. 3 வருஷமா பொள்ளாச்சியில் நடந்திருக்கா, கோயம்புத்தூர் நடந்திருக்கா, தமிழ்நாட்டுக்கு ஒன்று நடக்கல. இதுவரை அம்மாவுடைய அரசு எடப்பாடி நிதி ஒதுக்கி கொண்ட திட்டங்கள் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கார். ஆனால் இதையெல்லாம் மறைத்து இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த ஆட்சி அப்படியே தூக்கி பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் போன் வச்சிருக்காங்க. ஆகவே நம்முடைய ஐடிவியினுடைய தம்பிகள் சிறப்பான முறையில் தங்கைகள் சிறப்பான முறையில் பணியாற்றினால் கண்டிப்பாக இன்னைக்கு 1 கோடி ஓட்டு கூடுதலாக வாங்கலாம். 1 கோடி பேருக்கு போய் சேரும். 1 கோடி பேருக்கு பிரச்சாரம் பண்ணலாம். 1 கோடிக்கு மேல பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டை கவர் பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இன்னைக்கு ராமச்சந்திரன் பேசும்போது நல்லா பண்ணியிருப்பாங்க. இங்கே ராமச்சந்திரனும் நம்முடைய விக்னேஷ் நம்முடைய சசி எல்லாம் வந்திருப்பாங்க. இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சிறப்பாக பண்றீங்க. ஆனால் கூடுதலாக ஒரு மெத்தடை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்தபடி நீங்க செய்ய வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. எந்த மக்களும் நம்முடைய பொள்ளாச்சி தொகுதி யாருமே திமுக ஓட்டு போட தயாராக, திமுக ஓட்டு போட தயாராக, அண்ணா திமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்க. இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கல. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நாட்டில் முக்கியமான பிரச்சனை பொள்ளாச்சி பேசும்போது சொன்னார். இன்னைக்கு போதை, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் போதை. நம்முடைய இளைஞர் சமுதாயம் நம்முடைய குழந்தைகள் கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஆட்சியும் போலீஸ்காரன் காவல்துறையும் இன்னைக்கு அடிமையாக அவனுடைய வருமானம் வந்தா போதும் சுயநலமா இருக்காங்க. ஆகவே இதை முன்னெடுக்கணும். எடப்பாடியார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் எடப்பாடியார் அறிவிக்கப்பட்டு எல்லா பக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி மாவட்டம் பூரா மாநிலம் பூரா. ஆகவே இது முக்கியமான பிரச்சனை. இது கட்சி ஜாதி மதத்துக்கு வேறுபட்டு அரசியலுக்கு வேறுபட்டு அப்பாற்பட்ட நம்முடைய குழந்தைகள் கெட்டு போக சமுதாயமே சீரழிஞ்சிரும். ஆகவே இது முக்கியமான பிரச்சனை. இதையெல்லாம் நீங்க எடுத்து போடணும். இல்லை எடுத்து போடணும். திமுக எந்த திட்டம் கொண்டு செய்யணும் எடுத்து போடணும். எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி என்ன பண்ணணும், இந்த திட்டங்கள் கொண்டு வந்து எடுத்து போடணும். பொள்ளாச்சி எடுத்துட்டா கல்லூரி கொண்டு வந்தோம், பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தோம், எல்லா சாலைகள் சீரமைச்சோம், சொல்லிட்டே போகலாம். ஆனமலையில் பார்த்தீங்கன்னா தாலுகா கொண்டு வந்தோம். இன்னைக்கு வால்பாறை மேலே 30-40 வருஷம் போட ரோடுகள்லாம் போட்டோம். இப்படி இவ்வளவு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடு சொல்லிட்டே இருக்கலாம். இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கோம். திமுக ஒன்றுமே பண்ணல. கூட்டுக்குடி திட்டத்திற்கு நிறைய திட்டம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எடுத்து போட வேண்டும். மக்களை கவர வேண்டும். கண்டிப்பாக சிறப்பான முறையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்கு எடப்பாடியார் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் இரட்டலை ஜெயிக்க வேண்டும். கூடுதலான ஓட்டு வாங்கணும். அது உங்க கையில் இருக்கு. உங்க கையில் இருக்கு. சிறப்பான பணியாற்றும். சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அப்ப உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த மாற்று கருத்து சிறப்பான முறையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலையாய பணி பிரதான நோக்கம் என்பது நடுநிலை வாக்காளர்களை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் போடும் பதிவை பார்க்கும் நடுநிலை வாக்காளர்கள் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பதிவுகள் போட்டால் மட்டுமே நாம் சமூக வலைத்தளம் மூலம் வாக்குகளை சேகரிக்க முடியும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு பிடித்தவர்களை, ஏன் நான் மாவட்டத்தியார் என்னை பற்றியே சொல்லுகிற மாவட்ட செயலாளர்களை புகழ்ந்து பதிவிடுவது ஐடிவியின் பணி கிடையாது. அதன் மூலமாக நமக்கு வாக்கள் கிடைக்காது. நீங்க என்னை போடுறீங்க, இங்க இருக்கக்கூடிய ஜெயராமன் ஆகட்டும், நான் ஆகட்டும், பொள்ளாச்சி தம்பி ஆகட்டும், இல்லை இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அமல் கருத்தா ஆகட்டும், இதெல்லாம் பின்னாடி போடணும். நம்முடைய கட்சியில என்ன சொல்றாங்க, கட்சியோட கொள்கை என்ன, என்னென்ன திட்டம் செஞ்சிருக்கிறோம்,
திமுக எது செய்யல அதை போட்டு எடப்பாடியாருடைய அறிக்கையில போடணும். இதெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி எங்களுக்கு இதெல்லாம் போடலாம், போட வேணாம்னு சொல்ல. ஆனால் முதலில் எது போடணும் இதுதான் போடணும். அது எங்க தொகுதியில் எங்க மாவட்டம் எடுத்தா உடனடியாக என்னை பற்றி நிறைய போடுவாங்க, எனக்கு தெரியும். அது இல்லை, நமக்கு என்ன, நம்ம எடப்பாடியை வச்சு தான் நம்ம எல்லாருமே எல்லாரும் இன்னைக்கு அம்மா இடத்துல அவர் இருக்கார், அவரை வச்சு தான் நாளைக்கு நம்ம எல்லாருமே எல்லாம் ஜெயிக்கணும், இந்த ஆட்சிக்கு வரணும். ஆகவே அவரை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணணும், இது முக்கியமான. அதே போல நடுநிலை பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பிரபலமானவர்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசுவதையும் திமுக பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளை எதிர்த்து பேசுவதையும் எடுத்து அதிகம் பரப்ப வேண்டும். நாம் பேசுவதை விட நடுநிலையாளர்கள் பேசுவது நன்கு எடுபடும். இளம் வாக்காளர்கள் பார்க்கும்படி அதை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் என பதிவிட வேண்டும். இன்று அனைவரும் ஒரு நிமிடத்துக்குள் இருக்கும் வீடியோக்களை தான் பார்க்கவே அதிகம் விரும்புகின்றனர். ஒரு நிமிஷத்துல தான் பார்க்க விரும்புறாங்க, அதுதான் போடணும். அதே போல ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளங்களில் கழக பொதுச்செயலாளர் அதிகாரப்பூர்வ பக்கத்தின் பதிவுகளை லைக் செய்து அதிகம் பகிர வேண்டும். பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளெல்லாம் ஒரே ஆள் இருந்து 20 பேர் இருக்கிற மாதிரி போடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம தான் இருக்கிறோம், லட்சக்கணக்கான பேர் இருக்கிற நம்ம போட்டால் பெரிய அளவுக்கு எடுபடும். நம்ம ஒரு ஆள் ஒரு பதிவு போட்டால் போதும், அவங்கெல்லாம் ஒரே ஆள் 20 பேருக்கு மாதிரி காமிப்பாங்க. நமக்கு அப்படி அவசியமே இல்லை, நம்ம ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறோம். ஆகவே சரியான முறையில் அது லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டு கழகத்தின் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் போடும் வீடியோக்களை, அந்த பதிவுகளை அதிகம் பகிர வேண்டும். இதை அனைவரும் சரிவர செய்வதில்லை, சிலர் மட்டுமே செய்கிறீர்கள். எனவே இன்று முதல் அதை சரியான முறையிலே தூக்கங்கள் செய்யுங்கள். கழகத்துக்கு ஆதரவாக கட்சி சாராதவர்களும் பார்க்கும் வகையில் வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டும். ஏனென்றால் கட்சி குழுக்களுள்ளேயே பதிவுகளை பகிர்வதால் பலன் இல்லை. தங்கள் கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கும் நடுநிலை வாக்காளர்கள் பார்க்கும் வண்ணம் அது அமைய வேண்டும். அது பொதுமக்களுக்கு போய் சேரணும், நமக்குள்ளே போறது பிரயோஜனம் இல்லை. அதே போல தகாத வார்த்தைகள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவின் வளர்ப்புகளான நாம் நாகரிகமான முறையில் மட்டுமே பதிவிட வேண்டும். எம்பி தேர்தல் வரையில் தாங்கள் பணியை ஒரு குழு மூலம் நானே மாவட்ட இப்போ ஐடிவி வேலை பார்க்க நானே ஒரு குழு போட்டிருக்கிறேன், அது சரியான முறையில் கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதுல சரியா யார் போடுறீங்களோ அதுக்கு உங்களது உழைப்புக்கு அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். அது எடப்பாடியாரும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். அதிமுகவில் இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறந்த எதிர்காலம் நம்ம கட்சியில் மட்டும்தான் உண்டு. நீ சிறப்பாக செயல்படுறதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நான் ஜெயராமன், அமல் கந்தசாமி, பொள்ளாச்சி தம்பி, இங்க இருக்கு முத்துக்கணசாமி, இங்க இருக்க ராமச்சந்திரன் உட்பட இருக்கு எல்லாருமே அத்தனை பேரும் உங்களை மாதிரி இருந்து வந்தவங்க தான். எங்களை போல இன்னும் நல்ல எதிர்காலம் இருக்கும். நம்ம கட்சி தான் கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் இருக்கார், ஒரு விவசாயி கிராமத்தினர் முதலமைச்சராக இருக்கார். ஆகவே நம்ம கட்சியில் மட்டும் நடக்கும். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. சிறப்பான முறையில் நீங்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். நல்ல முறையில் நம்ம ராமச்சந்திரன் அருமை தம்பி நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அது இன்றையிலிருந்து அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நாளை நமது 40 நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொருவரும் 2 தொகுதி இருக்கிறீங்க, ஒவ்வொருவரும் நமக்கு விழுகிற வாக்கு போக ஒவ்வொரு பூத்துலையும் நடுநிலை வாக்கு 100 ஓட்டு நமக்கு அதிகமாக வாங்கணும். நமக்கு விழுகிற ஓட்டு விழுந்துடும், ஒவ்வொரு பூத்துலையும் 100 ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்கு எல்லாரும் பணியாற்ற வேண்டும் அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும், அமல் கந்தசாமி அவர்களுக்கும், பொள்ளாச்சி தம்பி அவர்களுக்கும், அதே போல நம்முடைய ஐடிவி ராமச்சந்திரன், விக்னேஷ், சசி, அதே போல இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், கிளை செயலாளர் உட்பட அத்தனை பேருக்கும், ஐடிவியுடைய தம்பிகள் அத்தனை பேருக்கும், அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.